வீடியோவில் முழுக்க முழுக்க தங்க விலை குறைவை பற்றி தான் பேச போகிறோம். டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ தங்க விலை குறையுமா, எப்படி இருக்க போகுது இன்னும் அப்கமிங் மந்த்ஸில் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்க விலை ஏறினதை பார்த்து நிறைய பேர் தங்கமே வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் கடந்த 10 நாட்களாக தங்க விலை பயங்கர ஃபால் டவுன். கிட்டத்தட்ட 14,000 கிட்ட, அதாவது 16 மார்ச்சில் நான் பேசிட்டு இருக்கேன். 14,000 கிட்ட வந்துருச்சு. இன்னும் குறையுமான்னு கேட்டால் நிறைய பாசிபிலிட்டி இருக்குங்க. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். பாயிண்ட் 1, US டாலர் தான் கோல்டோட பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது. US டாலரில் எப்போ ஃபெட் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கட் ஆன் ரேட்டில் நல்லபடியாக கொடுக்குறாங்களோ அப்போலாம் இன்வெஸ்டர்ஸ் டாலர் தான் விரும்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே தான் ரிட்டர்ன்ஸ்மே அதிகம். பட் இப்போ நடந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூனால தான் அவங்க டாலரை விட்டுட்டு கோல்டு சேஃப் அப்படின்னு மூவ் ஆனாங்க. பட் இப்போ ட்விஸ்ட் ஆயிருக்கு. எல்லாத்துக்கும் தெரியும், இப்போ கேஸ் தட்டுப்பாடு, LPG தட்டுப்பாடுன்னு நம்ம தமிழ்நாட்டிலேயே அதிகமாக கேட்டுட்டு இருக்கோம். பட் உலக நாடுகளையும் நிறைய பக்கம் சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. கச்சா எண்ணெய்க்கு கோல்டுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டா, கோல்டு அப்படிங்கிறது நான் ப்ராஃபிட்டபிள், அதாவது விலை ஏறினா மட்டும்தான் அது ப்ராஃபிட். வேர்ல்ட் லைன்ல அது வந்து கரன்சியா நம்மளால யூஸ் பண்ண முடியும். பட் என்ன அப்படின்னா, இப்போ கச்சா விலை என்ன அதிகரிக்கிறனால பணவீக்கம் அப்படிங்கிறது எல்லா நாடுகளையும் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பணமா கையில் வச்சிருந்தா அது லாபத்தை கொடுக்கும். இல்லைன்னா வேற இன்வெஸ்ட்மெண்ட், கோல்டு இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நோக்கி இன்வெஸ்டர்ஸ் போறாங்க. ஸோ இதுதான் முக்கிய பங்கா இப்போ கோல்டு விலை குறையிறதுக்கு காரணமா இருக்குதுன்னு சொல்லலாங்க. அமெரிக்காவும் ஈரானும் போற நிறுத்துற மாதிரி தெரியல. அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகள் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்கிறனால கண்டிப்பா கச்சா எண்ணெயோட விலை அப்படிங்கிறது ஏறிட்டே போகும். இதே மாதிரி கிழக்கு ஏசியாலையும் ஜப்பானுக்கும் வடகொரியாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ இது எதுவுமே நல்லதுக்கு இல்லைங்க. மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒரு தனிப்பட்ட விஷயத்துக்காக இந்த மாதிரி பண்றது அப்படிங்கிறது உலக நாடுகள் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் அப்படிங்கிறவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. ஸோ ஃபைனலாக கோல்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்னா, கோல்டு இந்த மாதிரி பிரைஸ் டிப் ஆகும் போதெல்லாம் உங்க கையில என்ன தொகை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கி வைங்க. வாங்காம மட்டும் விட்டுறாதீங்க. அதே மாதிரி இன்னும் 1 or 2 மந்த்ஸ்க்கு இந்த போர் அப்படிங்கிறது கண்டினியூ ஆச்சு, இந்த ஹார்மோஸ் பாதை ஓப்பன் ஆகல அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிக்கலாயிரும். எங்க அப்படின்னா இந்த கேஸ் தட்டுப்பாடு நகர வாழ்க்கையில வாழ்றவங்களுக்கு தான் பெரிய பெரிய டிராபேக்கா அமைய போகுதுங்க. கோல்டு அப்படிங்கிறது எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது அது ஒரு உலோகம், அது விலை குறையும் போதெல்லாம் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் அத்தியாவசிய பொருட்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அதுல வந்து தட்டுப்பாடு ஒன்று வந்துச்சு அப்படின்னா இது பெரிய பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண போகுது. ஸோ எல்லாமே ஹோப்ஃபுல்லி ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த போர் வேகமாக முடியணும். இந்த ட்ரம்ப் வேகமாக ஒரு வழியாக வந்து ஆள் காலி ஆயிட்டார் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நம்புவோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச அனலைசிஸ் வச்சு உங்களுக்கு நான் வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கோல்டு பிரைஸ் எப்போல்லாம் டிப் ஆகுதோ அப்போல்லாம் உங்கள் கையில் இருக்கிறத சேவிங்ஸாக முதலீடாக நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ கோல்டு எப்பயுமே லாங் டைம். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் 1900 எப்படி இருந்துச்சு, 2010 எப்படி இருந்துச்சு, இப்போ 2026 எப்படி இருக்குன்னு. ஸோ இன்னும் வரும் காலங்களில் இது வந்து ஒரு கோல்டு வந்து சரிவுக்கான காலமாக இருக்கும் போது நம்மலாம் 16,000 17,000 போகும்போது வாங்க முடியாதவங்க இப்போ உங்ககிட்ட இருக்கிறத வச்சு வாங்கிக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். ஏன்னா கோல்டு அப்படிங்கிறது மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அசைக்க முடியாத ஒரு அசட், நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடியது. ஸோ மறக்காம உங்களோட சேவிங்ஸை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ எந்த கடையில் ஸ்டார்ட் பண்ணால் பெட்டராக இருக்கணும் என்னோட நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். அகைன் நான் சொல்கிறேன், இப்போ வந்து கோல்டு வந்து லலிதாவில் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே 0% வேஸ்டேஜில் வாங்கக்கூடிய நிறையா கோல்டு பிளான்ஸை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட அடுத்தடுத்த வீடியோக்களில் எந்த கடையில் எவ்வளோ தூரம் நம்மளால சேவ் பண்ண முடியும், அதாவது வேஸ்டேஜ் அப்படிங்கிறதா இன்னைக்கு மோஸ்ட் டிமாண்டில் எல்லா கடையிலையும் போட்டு நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு இருக்காங்க ப்ராஃபிட்டபுளாக. ஸோ அதை தவிர்த்து நமக்கு எப்படி ப்ராஃபிட்டபுளாக வாங்கலாம் அப்படிங்கிற டிக்ஸ் அண்ட் டிப்ஸை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் வேல்யூபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதுக்கான பதிலையும் கொடுக்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய் ஆல்.